பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தலைவர் சக்திவேல், திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் முதல்வர் விஜயை சந்தித்தனர். திருப்பூரின் பின்னலாடை தொழில் குழுமத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துக் கூறினர். இந்திய பின்னலாடை ஏற்றுமதியில் திருப்பூர் 68% பங்களிப்பு செலுத்தி வருகிறது. ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் வாயிலாக ஆண்டுக்கு 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடக்கிறது. தமிழக பொருளாதாரத்தில் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை முக்கியமானதாக உள்ளது. இந்த துறை சார்ந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். இவர்களில் 65% பேர் பெண்கள். தமிழக ஆயத்த ஆடை ஏற்றுமதியை வரும் 2030க்குள் 1.43 லட்சம் கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 38 நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளது. இதன் வாயிலாக புதிய ஏற்றுமதி வாய்ப்புகள் தமிழகத்தை நோக்கி வர துவங்கியுள்ளன. பின்னலாடை உற்பத்தி தொழிலாளர்களுக்கு குறைந்த வாடகைக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். கோவை விமான நிலையத்தை சர்வதேச சரக்கு போக்குவரத்து வசதியுடன் மேம்படுத்த வேண்டும். ஏற்றுமதி சார்ந்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் நவீனமயமாக்கலுக்கு மூலதன மானியம் வழங்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கு தனி நிதி ஒதுக்க வேண்டும். ஒற்றை சாளர முறையில் அனுமதிகளை எளிமையாக்க வேண்டும். ஜீரோ டிஸ்சார்ஜ் சுத்திகரிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வரும் சாய கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்களுக்கு நிலைத்த உற்பத்தி திட்டங்கள் வாயிலாக ஆதரவு அளிக்க வேண்டும். சர்வதேச வர்த்தகர் உற்பத்தியாளர் சந்திப்பு மற்றும் உலகளாவிய பிராண்டிங் முயற்சிகளை ஊக்கப்படுத்த வேண்டும். திருப்பூரில் பின்னலாடை மேம்பாட்டு வாரியம் அமைக்க வேண்டும் என திருப்பூர் பின்னலாடை துறையினர் முதல்வரிடம் கோரிக்கைகளை முன்வைத்தனர். தொடர்ந்து தமிழகத்தை உலகின் முன்னணி ஆயத்த ஆடை உற்பத்தி மையமாக உருவாக்க தொழில்துறையினருக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளார்.